அமலாக்கத்துறைக்கு திமுக சட்டத்துறை கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. நகராட்சி நிர்வாகத்துறை பற்றி தவறான தகவலை அமலாக்கத்துறை தெரிவிக்கிறது என்று இந்த கண்டனத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறது சட்டத்துறை, திமுக சட்டத்துறை. இது பற்றிய கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். அமலாக்கத்துறைக்கு திமுக சட்டத்துறை கண்டனம் தெரிவித்திருப்பதன் முழு பின்னணி என்ன? வணக்கம். பாஜக அரசுடைய கைப்பாவையா அமலாக்கத்துறை செயல்படுது, உண்மைக்கு புறமான தகவலை அமலாக்கத்துறை வெளியிடுறாங்க அப்படின்னு திமுக சட்டத்துறை அமலாக்கத்துறையை கண்டித்து கண்டனம் ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கையில பாரதிய ஜனதா கட்சியை கொள்கை ரீதியாக தொடர்ந்து திமுக எதிர்த்து வருகிறது. குறிப்பா எந்தெந்த கட்சிகள் பாஜகவை எதிர்க்கிறதோ அந்தந்த மாநில அரசுகளை பழிவாங்குவதற்காக மத்திய அமைப்பான அமலாக்கத்துறையை பாஜக பயன்படுத்தி வருகிறது. அதற்கு ஒரு சான்றுதான் தமிழ்நாடு அரசின் நகராட்சி நிர்வாகத்துறை பற்றிய தகவலான தகவலை அமலாக்கத்துறை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு திமுக சட்டத்துறை அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா நகராட்சி நிர்வாகத்துறையில் நடவடிக்கை தொடர்பா எவ்வித முதல் தகவல் அறிக்கையோ குற்றப்பத்திரிகையோ வழக்கோ நிலுவையில் இல்லாத போது இது பற்றி விசாரணை செய்வதற்கு அமலாக்கத்துறைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லாத நிலையில சோதனை என்ற பெயர்ல அமலாக்கத்துறை தவறான தகவலை வெளியிடுறாங்க அப்படின்னு திமுக சட்டத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பா அரசியல் உள்நோக்கத்தோடு சட்டத்துக்கு புறம்பான இத்தகைய நடவடிக்கையை மேற்கொண்டு ஆதாரமின்றி ஊழல் நடப்பதாக பொதுவாக அறிக்கை வெளியிடுவதற்கு கண்டனம் அப்படின்னு திமுக சட்டத்துறை தெரிவிச்சிருக்காங்க. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.